கோவையில் நடந்த தென்மண்டல அளவிலான கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளுக்கு இடையேயான தடகள போட்டியில் மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். கோவை நேரு ஸ்டேடியத்தில் தென்மண்டல அளவிலான கேந்திரிய வித்யாலயா பள்ளி மாணவிகளுக்கு இடையேயான தடகள போட்டி நடந்தது. இதில் தமிழகம், புதுச்சேரி, கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த கேந்திரிய வித்யாலயா பள்ளி மாணவர்கள் 377 பேர் கலந்து கொண்டனர். 14 வயது ஜூனியர், 17 வயது சீனியர், 19 வயது சூப்பர் சீனியர் ஆகிய பிரிவுகளில் போட்டிகள் நடந்தன. போட்டிகளை மத்திய அதிவிரைவு போலீஸ் படை டிஐஜி சிவபிரசாத், கோவை பிரிவு கேந்திரிய வித்யாலயா பள்ளி முதல்வர் நல்லப்பன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். போட்டியின் துவக்க விழாவில் மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த போட்டியில் வெற்றி பெறுவோர் புனேயில் நடைபெற உள்ள தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க உள்ளதாக கோவை கேந்திரிய வித்யாலயா பள்ளி முதல்வர் நல்லப்பன் தெரிவித்தார். இந்த டோர்னமெண்ட்ல செலக்ட் ஆகிற பசங்க வந்துட்டு ஒரு 40 பேர் செலக்ட் பண்ண போறோம். இந்த 40 பேர் வந்து கேந்திரிய வித்யாலயா சங்க நேஷனல் ஸ்போர்ட்ஸ் மீட், அதாவது 41st கேந்திரிய வித்யாலயா சங்க நேஷனல் ஸ்போர்ட்ஸ் மீட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இவங்க இங்கிருந்து நேராக பூனே போயிட்டு அங்க இருக்கிற டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அதுல செலக்ட் ஆகிற பசங்க வந்து ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா ஃபைனல்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சூப்பர் சீனியர் 19 வயது பிரிவு 800 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் கேரளா அடூர் ஷிப்ட் பள்ளி மாணவி கோபிகாவும், சீனியர் 17 வயது பிரிவில் காரைக்குடி கேவி பள்ளி மாணவி ஸ்வேதாவும் வெற்றி பெற்று முதலிடம் பிடித்தனர்.